வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன், சரிங்களா? நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை வந்து நைட்டே நம்ம ஒரு 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 ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தபோது எஸ்டர்டே நைட் நம்ம 10:27க்கு ஆல்மோஸ்ட் கொடுத்தது. அதாவது ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து செல்லிங்ஸில் இருக்குது. அதாவது 25,500 ஆகட்டும், 25,600 புட் ஆகட்டும். ஸோ அப்போ மேலே ஓப்பன் ஆனால் கீழே வர்றதுக்கும், கீழே ஓப்பன் ஆனால் மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த ஐடிஎம் ஆப்ஷன் டேபிள்லேருந்து கீழே போனால் தான் ரேலின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும் மந்த்லி பேஜஸில். அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு டவுட்டை நீங்கள் டேபிளில் அனுப்பிச்சு அதில் ஒரு டவுட் கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் ரிப்ளைஸ்லாம் இருக்கும். ஸோ மந்த்லி கிளாஸஸ் அப்படின்றது வர்ற ஜூலை 6th ஸ்டார்ட் ஆகுது. வர்ற சண்டே 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க, மேலும் தகவல்களை. ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஒன்லி ஆன் சண்டே மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே அன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்க நேரம். ஒரு 5 o'clock ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டாபிக்ஸ் அப்படின்றது ஒரு ஒன் ஹவர் 1.5 hours தான் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி அதில் உள்ள உங்களுக்குடைய டவுட்ஸு, அவுட் ஆஃப் த டாபிக் என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதுவும் கிளியர் செய்யப்படும். ஸோ ஓவரால் ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். ஏன்னா டாபிக்ஸில் உள்ள என்னென்ன பார்க்கணும், எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம சொல்லிடுவோம், எந்தெந்த இடத்துல பார்க்கணுன்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் இல்லையா, ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவுபடுத்துறதுக்கான சில சந்தேகங்கள் வரும். அதில் தான் விஷயம் இருக்குது. டாப்பிக்கில் வந்து நம்ம சொல்கிறதுல ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதில் வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் யூடியூப்பில் இருக்கும், இன்னும் இன்டெப்த்தாக வந்து கிளாஸஸில் இருக்கும். ஸோ அந்த இன்டெப்த் போகும்போது சில சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த சந்தேகத்தை விளக்குறதுக்காகத்தான் அந்த 1 month டைம் பீரியடு. அண்ட் அதை தாண்டியும் லைஃப் டைம் சப்போர்ட்டும். ஏன்னா நிறைய இடத்துல மார்க்கெட் சினாரியோன்றது என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் மாறி மாறி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அது வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காகத்தான் நம்ம லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ இந்த மந்த் ஸ்டூடெண்ட்டுமே முடிஞ்சோடனே கேட்டாங்க, ஸோ நாங்கள் ஃபர்தராக டவுட்ஸ் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் இருக்கோ, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்னும் கேட்குறவங்களும் இருக்காங்க ஒரு சில இடங்களில். அந்த மாதிரி தாராளமாக உங்களுக்கு டவுட் இருக்கும்போது கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. பையர்ஸ் வந்து கரெக்டாக என்ட்ரி கிடைக்கிற நாளில் என்ட்ரி ஆகிறாங்க. செல்லர்ஸ் டெய்லி காலையிலேயே சீக்கிரமே அவங்க என்ட்ரியை முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து 600 ஸ்டாடில், 500 ஸ்டாடில், 550 ஸ்டாடில் அப்படின்றப்ப மேல் பக்க எல்லைன்றது நம்ம 650 கொடுத்துருந்தோம், கீழ்ப்பக்க எல்லை 450 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 450 பிரேக் பண்ணி கரண்ட் அதாவது இன்ட்ராடேயில் உண்டான டேபிளில் 400க்கு கீழே பெருசாக நம்மளுக்கு ரேஞ்ச் இல்லை. ஸோ அதனால் 400லேயே நம்மளுக்கு ரிவர்சலும் கிடச்சிருக்கு. 450 வரைக்கும் 50 பாயிண்ட் தான் ரிவர்சல். பட் இங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் ஆனது அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, சரிங்களா, அங்கேருந்து ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் லோவை பிரேக் பண்ணுறதுக்கும், லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனால் திருப்பி போய் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதே தான் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 27ஆம் தேதி முடிஞ்சு 28ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி ஒரு ரேஞ்சு முடிஞ்சுக்கு இல்லையா, 28ஆம் தேதி இதே தான் நடந்திருக்கு, சரிங்களா? நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் தான். இதில் எப்படி ஒரு எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை ஓப்பன் ஆகிட்டு லோவை கட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே எஸ்டர்டே ஹைக்கு ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி வந்து லோவை கட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதே விஷயந்தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் இது ப்ரைஸ் வேறு, மொமெண்டம்ன்றது வேறு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சினாரியோவுக்கும் ஒவ்வொரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும், சரிங்களா? எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி உங்களுக்கு எல்லாமே வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் சரி, டேட்டாஸும் சரி, கால் சைடு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் கீழே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கால் சைடு அதிக டிகே ஆகும், சரிங்களா? டேட்டாஸ் எல்லாமே புட் சைடு போகிற மாதிரி இருக்குது, பட் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா புட் சைடு அதிக டிகே இருக்கும். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போனாலும் அதற்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை கொண்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம அனாலிசிஸ் ஒரு பக்கம் இருக்கணும், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தராக கொண்டு போகணும். ஸோ இப்போ மார்னிங்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 to 5 minutes மேக்ஸிமம் அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு இங்கேயே தான் சைட் பேஸில் இருந்தாங்க. ஸோ மேலே ஒரு 5 to 7 minutes இதுக்குள்ளே தான் இருந்தாங்க. பட்
நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அண்ட் ஒயிட் எட்ஜோட ஷார்ட் எட்ஜ் டாப்பும் இதுதான், ஒயிட் எட்ஜோட டாப்பும் இதுதான். அப்போ இந்த ஒரு ரேஞ்சுக்கு மேலே அவங்க நியர்பை இருக்கிறாங்கன்னா போகணும் அப்படின்னா பிரேக் பண்ணி மேலே போயிடணும். மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கணும். பட் க்ரியேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆக போகிறாங்க, அடுத்து 550 அதுக்கப்புறம் 500 தான் ரீச் ஆக போகிறாங்கன்றது ஒரு எழுதப்படாத நியதின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுறதை காட்டிலும் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது தான் சிறந்தது. புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாமான்னு கேட்டால் பை பண்ணியிருக்கலாம். இப்போ எங்கே வரைக்கும்னா 550 வரைக்கும். அங்கே தான் ஒரு நல்ல ரேலி கொடுத்து அதுக்கப்புறம் சின்ன சைட் வைஸோடு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பையர் ஒரு மொமெண்டத்தை கரெக்டாக ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி, இல்லை ஒரு எட்ஜு ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி, சரியான மொமெண்டத்தில் பிக் பண்ணணும். இல்லைன்னா அதர்வைஸ் அவங்க செல்லர் ஆகும். ஏன்னா செல்லருக்கு அட்வான்டேஜ்ன்றது நிறைய. இப்போ காலையில் வந்து புட்டை பை பண்ணவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க ப்ரைஸ் திருப்பி டிகே ஆக சான்சஸ் இருக்கும்னு எக்ஸிட் ஆகிருப்பாங்க. பட் ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த இடத்துல காலை செல் பண்ணவங்க என்ன ஆகிருப்பாங்க, எந்த இடத்துலையும் அவங்களுக்கு பேனிக்கே கிடையாது. 400 வரைக்குமே அவங்களுக்கு பெரிய பேனிக்கே கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் திருப்பி கால் சைடு பூஸ்ட் ஆகி மேலே மார்க்கெட் வரல. ஸோ இதுதான் செல்லருக்கு உண்டான அட்வான்டேஜ். ஒரு என்ட்ரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பாட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருவாங்க. பட் பையர் அப்படி இல்லை. கரெக்டான மொமெண்டம் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 453. அப்போ முடிஞ்ச இடத்துக்கு கீழே எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400, அதாவது 25 400 அண்டு 25 500 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட டாப் அப்போ 25 500 ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் 25 450. அப்போ ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து நம்மளுக்கு 500, ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து 400, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 450. ஒய்டராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒயிட் எட்ஜோட பாட்டம் வந்து 450. ஸோ அடுத்ததை வந்து ஒயிட் எட்ஜோட டாப் வந்து 400 + 600. அப்போ 25 500 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25 450, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 25 500. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேலே இருந்தாலும் எப்படி, ரெண்டுத்துக்கும் கீழே இருந்தாலும் எப்படி, நியர்பை நம்மளுக்கு 400ன்றது ஆல்ரெடி வந்துட்டு போன ஒரு லெவல். அப்போ அதை தாண்டி இன்னும் பெருசாக கீழே வருவாங்களான்னு கேட்டால் அப்போ தான் நம்ம இந்த ப்ரீமியத்தை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 25 400 - 43 25 357 சம்திங் வரும். அடுத்ததாக மேலே ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்றப்ப 25 549 வரும். ஸோ இதில் 0 எப்படின்றத அதையுமே பார்த்துருவோம். அடுத்து இதில் 49 + 43 அப்படின்னா 92. அப்போ 25 308 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஒயிட் ரேஞ்சோட டாப் அப்படின்றது 25 593, நியர்பை 592. ஸோ இதான் வந்து ஒயிட் ரேஞ்சோட டாப். இப்போ இந்த எஸ்டர்டே லோ அண்ட் எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். மார்க்கெட் வந்து இப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ், ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் 500 இருக்காங்க. ஸோ அந்த 500க்கு நியர்பை வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். கீழே ஓப்பன் ஆனாலும் ஒரு சின்ன ஓப்பனுக்கு மேலேன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒருவேளை மிகப்பெரிய கேப் டவுன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே நின்றால் அதுக்கப்புறம் மொமெண்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்க கீழே. பட் இந்த எஸ்டர்டே ஹை டு லோ அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப தொலைவில் இருக்குது மார்க்கெட் பொறுத்தவரை. ஸோ அப்போ ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக, அதாவது எஸ்டர்டே ஹை டு லோ ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னு பட்சத்தில் ஒருவேளை இந்த எஸ்டர்டே லோவுக்குள்ளேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளேயும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன 500 அப்படின்ற ஒரு லெவலுக்குள்ளேயும் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல சைட்வேஸில் போய் டோட்டலாக 0 ஒரு மொமெண்டமே இல்லாமல் ப்ரீமியமாக டிகே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது எட்ஜாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதில் ரொம்பவே கால்குலேட்டடாக இருக்கணும். ஒரு எட்ஜு தான், அந்த எட்ஜை க்ரியேட் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு 0. ஸோ அந்த எட்ஜை எங்கே க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றதில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதிலேருந்து செயல்படுங்க. ஏன்னா ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் உள்ளே போய் முடிக்கலாம். இல்லை ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லை 500 நியர்பை ஓப்பன் பண்ணிவிட்டு 500லேருந்து கீழே திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் எஸ்டர்டே லோவுக்கும் வரலாம். அதர்வைஸ் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே போய் 500 ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து 550 to 450 லெவலுக்குள்ளேயும் மார்க்கெட்டை முடிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நடக்கும். இந்த மாதிரி மல்டிப்புள் சினாரியோஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சினாரியோஸில் எப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் நம்ம எடுத்துகிட்டு அதிலேருந்து எப்படி மாறுபட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக எந்த சினாரியோவுக்கு அடாப்ட் ஆகி போகிறாங்க. அப்போ ஐவிஆர் சைடு இருக்குது,
ஒரு ஐவி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு எஸ்டர்டே ஹை லோக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரேட் ஆகும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா மேலே என்ன ரேஞ்சஸ் இருக்குது, அப்போ அந்த ரேஞ்சஸ் ஒரு ஒரு 500 ஸ்டாடிலே போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. 500 ஸ்டாடில் போட்டால் மேலே 25,550, கீழே 25,450ன்றப்ப நம்ம எங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ என்ட்ரி எடுக்கிற இடத்துலேருந்து டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த ஃபுல் டார்கெட்டையும் கவர் பண்ணாமல் அதுக்குள்ளே நம்ம எவ்வளவு மினிமலாக ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு பிடிச்சி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வரணும், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வரணும்னு பார்க்கணும். ஃபுல் ரேலியும் பிடிக்கிறேன்னு சொல்லி மார்க்கெட்டில் வெயிட் பண்ணக்கூடாது. அதுதான் தவறான விஷயம். இந்த மாதிரி மார்க்கெட்லாம் இந்த மாதிரி ஒன் சைடராக நடக்கிற மார்க்கெட்லாம் வந்து ஏதோ ஒரு சில நாள் நடக்கிறது, அந்த ஒரு சில நாள் நடக்கிறத மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பையருக்கு எப்போல்லாம் மொமெண்டம் கிடைக்குதோ, ஒரு ஐவி எப்போல்லாம் ஈக்குவலண்ட்டாக இல்லாமல் ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்காங்களோ, அப்போல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அதுக்கேற்ற அந்த சினாரியோவையும் அந்த மூமெண்ட்டையும் நம்மளுக்கு சாதகப்படுத்திட்டு அதுக்குள்ளே எவ்வளவு சிம்பிளாக நம்ம உள்ளே போய்ட்டு வெளியே வரணுமோ வெளியே வரணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 to 60 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது, ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குன்னா அதில் ஒரு 30 பாயிண்ட்டை நம்ம கன்ஃபர்மேஷனை வச்சு லோவிலேருந்து அகெயின் ஒரு 70 பாயிண்ட்டில் அங்கிட்டு ஒரு 30 பாயிண்ட் டார்கெட்டை வச்சு அதுக்குள்ளே போயிட்டு வரணும். இல்லை ஒரு 50 பாயிண்ட்டை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அடுத்த 50 பாயிண்ட் ரேலியை வந்து டார்கெட்டை வச்சுட்டு அந்த 50 பாயிண்ட்டில் உங்கள் ப்ரீமியம் அதாவது 0.5 டெல்டா அப்படின்னா ஒரு 25 ரூபா ஏறுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு 15 இல்லை 20 பாயிண்ட்டை கவர் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவேன், நான் ஃபுல்லாக வந்து ரேஞ்சை கண்டுபிடிச்சி கவர் பண்ணுவேன். இல்லை அதே மாதிரி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க, எக்ஸாக்டாக எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா அது யாராலுமே பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க மார்க்கெட் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. ஆனால் அவங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அந்த டேட்டாவை ஃபாலோ பண்ணி அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். அதுதான் விஷயம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த மட்டும் இந்த சினாரிஸ் ஓவரால் இந்த கான்செப்டை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பண்ணுற விஷயத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற டேட்டாவை அடுத்த கொஞ்சம் நேரம் அந்த டேட்டாவுக்கு ரியாக்ட் ஆகும். அதை வந்து அவங்க நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். அதே மாதிரி க்ளோசிங் டேபிளுக்கும் அடுத்த நாள் ஒரு ரேஞ்சு செட் ஆகும். க்ளோசிங் டேபிளில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து அடுத்த நாள் அந்த டிகேன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த பண்ணினதுக்கு உண்டான டிகே வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் நடக்கும் இல்லையா, ஒரு மூமெண்ட்டு ஹை டு லோவோ லோ டு ஹையோ, அதுக்குள்ளே அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சுட்டு வெளியே வரோம். சரிங்களா. பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸாக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிற ஒருத்தர் உலகத்திலே கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு லட்சம் கோடி இப்போ நீங்கள் இதிலே எடுத்துக்க மார்க்கெட் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு 5.35 ட்ரில்லியன் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சு தெரியும். அந்த 5.35 ட்ரில்லியன் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா டாலர்ஸு, அப்போ தான் நீங்கள் மார்க்கெட் வந்து கட்டுப்படுத்திங்க. அப்போ நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களும் தெரியாது. அப்போ அந்த டேட்டாஸ் வரும். ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் டேட்டாஸ் வரும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம மந்த் ஆன் மந்த் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக எந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கால் சைடு இம்ப்ளைட் வாலிடிட்டி 12, புட் சைடு இம்ப்ளைட் வாலிடிட்டி 12, ரெண்டு பேருமே ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து நாளைக்கு வந்து ஸ்பாட், அதாவது ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் இவங்களாகட்டும், ஒருத்தர் ஓப்பனுக்கு மேலே ஒருத்தர் ஓப்பனுக்கு கீழே ஆகட்டும், அதே மாதிரி நிஃப்டி விசஸ் பேங்க் நிஃப்டி இவங்க வந்து ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னா நல்ல சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0 to ஹீரோன்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏகப்பட்ட பேர் வந்து கேபிட்டலை வைப் பண்ணிவிட்டு போகிற விஷயம், கேபிட்டல் சுத்தமாக முடிஞ்சு போகிற விஷயம் வந்து 0 to ஹீரோ தான் நடைபெறுது. அவ்வளோ 0 to ஹீரோவை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு முடிந்தால் கரெக்டான விஷயம் தெரிஞ்சால் மட்டும் அன்றைக்கி ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி நிறைய பேர் ட்ரேட் பண்ணாமல் கூட இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் நல்ல விஷயமாக தோணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரு வால்குலிட்டி இருந்தாலும் ப்ரைஸ் மொமெண்டம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை பையருக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடைக்காம பை பண்ண ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 56,999, அப்போ 57,000 முடிச்சுக்கிறாங்க. அப்போ 57,000 புட் ஆப்ஷன் அண்டு 57,500 கால் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல 57,000 கால் ஆப்ஷன் இருக்காங்க. சரிங்களா. அப்போ ஒரு 57,500 ஸ்ட்ராடல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 57,000 to 58,000, 57,500 ஸ்ட்ராடல், 57,000 ஒரு ஸ்ட்ராடல். ஸோ அப்போ 57,000க்கு கொஞ்சம் மேற்பட்டு வைக்கிறாங்களா, மார்க்கெட் வைக்க போகிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்போ 57,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 682. ஸோ அவங்கள மைனஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க.
57,500 அவங்கள மைனஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. இதுக்கு இன்னொரு கான்செப்டும் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் பர்சன்டேஜ் வைஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஏன்னா ப்ரீமியம்லாம் கூட்டுனீங்க அப்படின்னா ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக போகும். 57,800 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 56,300 வரும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அவ்வளோ பெரிய மூமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டிக்குன்னு செப்பரேட்டாக பர்சன்டேஜ் வைஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவுமே நம்ம கிளாஸஸில் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. 0 to ஹீரோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மாற்றி ஒரு விஷயத்தை பை பண்ணிவிட்டு அது டிகேக்குள்ளே போகிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அதில் எக்ஸிட் ஆகிறது நல்லது. டிகேக்குள்ளே போகலை, ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா மட்டும் ஹோல்டு பண்ணணும். முக்கியமாக பையர்ஸ் வந்து ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஹோல்டு பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு 30 மினிட்ஸில் அந்த மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை வந்து என்ன இருக்கோ அதில் வந்து வெளியில் வர்றதும், இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் நியர்பை உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா ஸ்டாப் லாஸ் வந்துருச்சுன்னா வெளியில் வர்றதும் நல்லது. முக்கியமாக வந்து கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட், கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் இல்லை ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நேரம் போடுறது, இல்லை கீழே போயிட்டு திரும்பி மறுபடியும் மேலே வந்துடுவாங்கன்னு சொல்லி ஸ்டாப் லாஸை எடுத்து விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எஸ்எல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்த எஸ்எல் வந்தால் வெளியே வந்துடும். அந்த எஸ்எல்லை மறுபடியும் இது பண்ணுறது, என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேலே ஏற்றி வைப்போம், மேலே ஏற்றி வைக்கிறது, இல்லை பரவாயில்ல இன்னும் கீழே போனாலும் பரவாயில்ல இன்னும் கீழே இறக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போதே உங்கள் டிசிப்ளின் அந்த இடத்துல முடிஞ்சுது. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ட்ரேட் பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.